நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் பதவி விலக கோரியும் மகளிரணி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நாமக்கல் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக கட்சியின் மகளிர் அணி சார்பாக பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நாமக்கல் மாவட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரோஜா மற்றும் நாமக்கல் மாவட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டனர். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில், சைவ வைணவத்தை விலை மாதர்களுடன் ஒப்பிட்டும் பெண்களை தரைக்குறைவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து விலக்காமல் கட்சியிலிருந்து மட்டுமே விலக்கியுள்ளனர். ஆகவே திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கு மட்டுமில்லை, பெண்களை இழிவாக பேசும் ஆட்சியாக திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே சட்ட ஒழுங்கு எங்கே என்ற நிலைமையும் ஏனென்று சொன்னால், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்று கூறிக்கொள்ளும் அளவுக்கு பள்ளிக்கு கூட நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை அனுப்ப முடியவில்லை. அப்படியே பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினால் ஆசிரியர்களால் கற்பழிக்கப்படுகின்றனர். கல்லூரிக்கு அனுப்பினால் அங்கும் ஆசிரியர்களால் கற்பழிக்கப்படுகின்றனர். ரோட்டில் பெண்கள் தனியாக சென்றால் பாதுகாப்பு இல்லாத நிலைமை. வயதான பெண்கள் நகை அணிந்து தனியாக சென்றால் செயின் பறிப்பு சம்பவங்கள். அதைவிட மோசமாக போதை நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாகிவிட்டது. மேலும் பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையம் என எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப்பொருள் விற்கப்படுகின்றது. உலகத்தில் இந்தியாவிற்கு தமிழ்நாடு தான் போதைப்பொருள் விற்கின்ற முன்னணி மாநிலமாக உள்ளது என்று கூறிய அவர் பின்னர் பொன்முடியை பதவி விலகுமாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மகளிரணி சார்பாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடியை பதவி விட்டு விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.